வணக்கம் உறவுகளே, நான் கனடாவிலிருந்து யாரு. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், தமிழ் சமூக மையம், அதாவது தமிழ் கம்யூனிட்டி சென்டரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் சமூக மையம், அதாவது தமிழ் கம்யூனிட்டி சென்டர் எங்கே அமைய போகுதுன்னு சொல்லி சொன்னால், கனடா நாட்டில் ஒன்டாரியோன்ற மாகாணத்தில் டொரண்டோன்ற நகரத்துக்குள்ளே ஸ்காபரோன்ற இடத்துல 311 ஸ்டெயின்ஸ் ரோடில் அமையப்போகுது. இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கான நிலத்தினை டொரண்டோ நகர சபை, அதாவது சிட்டி ஆஃப் டொரண்டோ ஒதுக்கி இருக்கிறது. இது 4 ஏக்கருக்கு மேற்பட்டது. இதன் பெறுமதி கிட்டத்தட்ட 25 மில்லியன் கனடியன் டாலருக்கு மேற்பட்டதுன்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ நாங்கள் நிலத்தை பற்றி பார்த்துட்டோம். இந்த நிலத்தில் அந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டரை அமைக்கிறதுக்குரிய பட்ஜெட் எவ்வளவு முடியுமென்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட 35 தொடக்கம் 40 மில்லியன் கனடியன் டாலர் வரையான நிதி தேவைப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் ஒன்டாரியோ ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட், அதாவது ஒன்டாரியோ மாகாண அரசாங்கமானது 11.9 மில்லியன் கனடியன் டாலரை இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்காக ஒதுக்கியுள்ளது. அடுத்ததாக கனேடியன் ஃபெடரல் கவர்மெண்ட், அதாவது கனடாண்ட மத்திய அரசாங்கம் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு எவ்வளவு நிதி எங்களுக்காக ஒதுக்கியிருக்குன்னு சொல்லி சொன்னால் 14.3 மில்லியன் கனேடியன் டாலரை ஒதுக்கி இருக்கணும். மொத்தமாக அரசாங்க நிதியாக, அதாவது மாகாண அரசு மற்றும் மத்திய அரசு, ஃபெடரல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து 26.3 மில்லியன் கனேடியன் டாலரை எங்களுடைய தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்காக ஒதுக்கி இருக்கிறது. நான் முன்னரே குறிப்பிட்டது போல் 35-40 மில்லியன் கனேடியன் டாலர் வரையிலான பட்ஜெட் இந்த கம்யூனிட்டி சென்டருக்கு தேவைப்படுதுன்றதால் கிட்டத்தட்ட 26.3 மில்லியன் டாலரை 2 கவர்மெண்ட்டும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ரெண்டும் எங்களுக்கு ஒதுக்கி இருக்குது. மிகுதம் உள்ள கிட்டத்தட்ட 15 மில்லியன் கனேடியன் டாலரை கனடாவில் வாழ்கிற தமிழ் மக்களாகிய நாங்கள் எல்லாரும் சேர்த்து அதை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லார்ட்டையும் ஒப்படைக்கப்பட்டிருக்குது. இந்த கனடா நாட்டில் பல லட்சம் தமிழர்கள் நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கென்று ஒரு முதலாவது கம்யூனிட்டி சென்டரை இந்த நாடு எங்களுக்கு இவ்வளவு நிலத்தையும் நிதியையும் தந்து முன்வரும் போது நாங்கள் அதில் மிகுதம் இருக்கிற 15 மில்லியன் டாலரை நாங்கள் எல்லாரும் சேர்த்து அதை செய்து முடிக்க வேண்டியது எங்கள் எல்லாரோட பொறுப்புன்றதை உணர்ந்து நாங்கள் இது முயற்சியை நாங்கள் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று உறுதியேற்றுக்கொள்வோம். இந்த முன்னெடுப்பின் ஒரு அங்கமாக பல்வேறு நிறுவனங்களும் தங்களோட நிதியை வழங்கினோம். வியாபார நிறுவனங்கள் தங்களோட நிறுவனங்களோட பேர்லையோ அல்லது பல குடும்பங்கள் தங்களோட குடும்பங்களோட பேர்லையும் நேரடியாக வழங்கினோம். அதையும் தாண்டி பல ஒன்றியங்கள் இங்கே காணப்படுகிறது. ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் ஒன்றியங்கள் மாதிரி காணப்படுது. அந்த அடிப்படையில் என்னோட இடம் தாயகத்தில் யாழ்ப்பாணம் புத்தூர். இந்த வகையில் புத்தூர் மக்கள் ஒன்றியம் கனடா சார்பாக இன்றைக்கு சேகரிக்கப்பட்ட நிதியும் அதற்குரிய காசோலையும் வழங்குகிற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அதாவது தமிழ் கம்யூனிட்டி சென்டர் செயற்பாட்டாளர்களிடம் வழங்குகிற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அந்த நிகழ்வை நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் சமூக மைய நிதி அன்பளிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. எமது புத்தூர் மக்கள் குறுகிய காலத்தில் பெருந்தொகை நிதியை, அதாவது 40,000 டாலர்ஸ்களை தருவதாக உறுதிமொழி தந்துள்ளார்கள் என்பதை பெருமையுடன் அறிவிக்கிறோம். அத்துடன் அவர்களின் உணர்வுகளையும் அர்ப்பணிப்பையும் மதிக்கிறேன். நிதியுதவி செய்த ஒவ்வொருவருக்கும் புத்தூர் மக்கள் சார்பில் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த தருணத்தில். அத்துடன் இதுவரை சேர்ந்த 10,000 டாலருக்கான காசோலையை இத்தருணம் இன்று தமிழ் சமூக மைய செயற்பாட்டாளரிடம் கையளிக்க உள்ளதை எண்ணி மகிழ்கிறோம். நீங்கள் இங்கு வருகை தந்திருக்கும் தமிழ் சமூக மைய செயற்பாட்டாளரிடம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அத்துடன் இங்கு வருகை தந்திருக்கும் தமிழ் சமூக மைய செயற்பாட்டாளர் அண்ணன் திரு சாந்தா பஞ்சலிங்கம் அவர்களுக்கு எமது புத்தூர் மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை சில வார்த்தைகள் கூறும்படி அழைக்கிறேன். நன்றி. மண்ணையும் மனங்களையும் நேசிக்கும் நாங்கள் எமது தமிழ் சமூக மையம் ஒன்றை ஆரம்பித்து அதற்கான துடிதுடிப்பான வேலையில் இருக்கும் பொழுதே எம்மையும் அழைத்து இப்படியான நிதியுதவியை தந்து எமது அங்கத்தவர் பட்டியலில் இணைந்து கொண்ட புத்தூர் மக்கள் ஒன்றியத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த அபெக்ஸ் கண்ணனுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் 3 ஆர்கனைசேஷன் புத்தூர், அச்சுவேலி, ஆவரங்கால்
அணியாமல் இருந்த நேரத்திலே நாங்கள் கண்ணனிடம் கேட்டோம். கண்ணன் இந்த 3 இன்னும் நமக்கு வரவில்லை என்று உடனடியாக கண்ணன் அவருடன் தொடர்பு கொண்டு 3ஐயும் சேர்த்து நமக்கு செய்து தந்திருந்தார். நிச்சயமாக நான் கண்ணனுக்கு நன்றி சொல்லியே ஆக வேண்டும். இது நாங்கள் கிணவேர் புதாக்கள் இருக்கிறபடியாக கொஞ்சம் கூட வரையாக உங்களுக்கு விவரமாக சொன்னால் தான் அது இந்த அர்த்தம் விளங்கும். இது 2017-18ஆம் ஆண்டு நாங்கள் இதுக்கான ஆயத்த வேலைகளை தொடங்கியிருந்தோம். அப்பொழுது ஜோன் டோரி டொரண்டோ முதல்வராக வர இருந்த காலம் அந்த காலம். ஸோ அவர் எங்களிடம் தமிழ் மக்களின் சப்போர்ட் வேணும் என்று கேட்டிருந்தார். எனவே என் பேர் சாந்தா பஞ்சலிங்கம். நான் கனடியர் தமிழர் வர்த்தக சம்மேளனத்தில் தலைவராக இருந்த நேரம். ஸோ அந்த நேரத்தில் அவர் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தந்தீங்கன்னு சொன்னால் நான் மேஜராக வருவேன் சொன்னார். அப்பொழுது நாங்கள் அவரிடம் பெற்ற ஒரே ஒரு கொள்கை, எமக்கான ஒரு சமூக மையம் அமைப்பதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டோம். அப்பொழுது அபெக்ஸ் கண்ணனும் அந்த எங்களோட சேம்பர் மெம்பர்ஷிப்பில் அவரும் கண்ணனும் அந்த நேரத்தில் அதில் இருந்தவர். ஸோ அப்போ அதுன்னு கேட்டதுக்குனாங்க அவர் சொன்னார், ஓகே உங்களுக்கான நான் வேண்டால் உங்களுக்கான ஒரு சமூக மையம் அமைப்பதற்கு என்னாலான உதவியை செய்வேன் என்று அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதற்கான வேலைகளை நாங்கள் செய்யும் பொழுது அவரும் ஒன்று விட்டார். ஸோ நாங்கள் நேரடியாக போய் கேட்டோம், எங்களுக்கான ஒரு சமூக மையம் உடனடியாக தேவைப்படுகின்றது, நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டிருந்தோம். ஸோ அதன்படி அவர் சொல்லியிருந்தார், ஓகே ஸோ நான் கவுன்சிலர் மீட்டிங் வரும்பொழுது உங்களுக்கான ஒரு பிரேரணையை கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி அதற்கான பிரேரணையை அவர் கொண்டு வந்த பொழுது அப்போதுதான் அந்த தமிழ் சமூக மையத்துக்கான இடம் 311 ஸ்ட்ரெயின் ரோட்டில் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த இடம் ஏற்கனவே சிட்டி அந்த இடத்தை எடுத்து வச்சிருந்தது ஒரு சமூக மையம் கட்டுவதற்காக, எங்களுக்காக இல்லை, ஒரு சமூக மையம் அமைப்பதற்காக அந்த இடத்தை அவர்கள் சிட்டி எடுத்து வச்சிருந்தது. அதன் பின்பு தான் அதில் தமிழாக்கள் எல்லாரும் அந்த சுற்றி வர தொடங்கினவர்கள். ஸோ அந்த இடத்தை எங்களுக்காக தருவதாக அவர் ஒத்துக்கொண்டார். அப்போ அந்த இடம் ஒத்துக்கொண்ட பொழுது இடம் எடுத்து விட்டோம். ஸோ இடம் எடுத்தால் அந்த அடுத்த திட்டம் அதை கட்டுவதற்கு நமக்கு இவ்வளவு தேவை என்று சொல்லி நாங்கள் நமக்கான தொகையை நிர்ணயிக்கும் பொழுது கோவிட் எல்லோரும் வேலையும் இல்லாமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டது. பின்பு 2021-22 நாங்கள் வேக்கப் பண்ணி அதற்கான ஆயத்த வேலைகளை தொடங்கும் பொழுது அதன் பெறுமதி கிட்டத்தட்ட $48-49 மில்லியன் எங்களுக்கு தேவைப்பட்டது. ஒரு தரமான ஒரு கம்யூனிட்டி சென்டர் கட்டுவதாக இருந்தால். ஸோ நாங்கள் அப்போ கட்டுவதென்று சொன்னால் முதன் தமிழாக்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சென்டர் கட்டுவதுன்னு சொன்னால் வடிவாக கட்ட வேண்டும். சும்மா ஒரு அறகுறையாக ஒரு சின்ன ஒரு அறையை கட்டி ஒரு பிளேட் கொண்டை கட்டி அல்லது ஒரு சின்ன ஒரு ஆடிட்டோரியத்தை கட்டி இதுதான் கம்யூனிட்டி சென்டர்னு சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால் இலங்கைக்கு பிறகு வெளியாலேயே ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி சென்டர் கட்டணும் என்று சொல்லி நமக்கு பெரிய அவா இருந்த காரணத்தினால் நாங்கள் அதை பெருசாக கட்டணும் என்று சொல்லி நாங்கள் தொடங்கி 48.3 மில்லியன் தேவை என்ற பொழுது அப்புறம் மத்திய மாகாண அரசாங்கங்களை நாங்கள் நாடினோம். அப்பொழுது விஜய தணிகாசலம், கரியானந்த சங்கரி சும்மா எம்பிபியாகத்தான் இருந்தவர்கள். ஸோ அவர்கள் 2 பேரும் 100% இதில் ஈடுபட்டு ஸோ அவர்கள் 2 அரசாங்கத்திடமிருந்தும் $26.3 மில்லியன் கட்டுவதாக இருந்தால் எடுத்து தருவதாக ஒரு உத்தரவாதத்தை வாங்கி தந்திருந்தார்கள். ஸோ இப்போ எங்களுக்கு காணியும் வந்துவிட்டது, 26.3 மில்லியன் எமௌண்ட்டும் வந்துவிட்டது. ஸோ நாங்கள் உடனடியாக ஒரு பெறப்படத்தை கீறி அதற்கு இவ்வளவு பெறுமதி இது கட்டி முடிப்பதற்கு இவ்வளவு தேவை என்று சொல்லி நாங்கள் 2024-25ஆம் ஆண்டு அதற்கான திட்டங்கள் ஈடுபடும் பொழுது அதன் தொகை 60.3 மில்லியனாக உயர்ந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், நாளுக்கு நாள் மெட்டல் இரும்பு விலை கூடிக்கொண்டே போகிறது. ஸோ 60-65 பில்லியனுக்கு தாண்டி விட்டது. ஸோ அப்போ நாங்கள் அதை 60-65 மில்லியனாலும் கட்டத்தான் வேண்டும். ஏனென்றால் ஒரு தரமான சமூக மையம் நமக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் $40.3 மில்லியன் இன்னும் சேர்க்க வேண்டிய காலத்தில் இருந்தோம். ஸோ அப்போ அரசாங்கம் சொல்லிட்டு நீங்கள் 40.3 மில்லியன் சேர்க்கிறது எவ்வளோ காலத்தில் சேர்ப்பீங்கள், நீங்கள் சேர்த்து எப்போ உங்களோட தவணை முடிஞ்சால் 2027ஆம் ஆண்டுகளில் நீங்கள் அந்த கட்டி அந்த 26.3 மில்லியனையும் விக்டோ பண்ண இல்லை என்று சொன்னால் கவர்மெண்ட் அதை இன்னொரு சமூகத்துக்கு கொடுத்து விட்டுரும். ஏனென்றால் தமிழ் சமூக மையம் தமிழர்களுக்கு தேவையில்லையான்றதில் ஒரு கொஷன் இருந்தது. ஏனென்றால் 2018ஆம் ஆண்டு எடுத்த ஹானியை நீங்கள் இதுவரையில் கட்டவில்லை என்று சொல்லி. ஸோ அப்போ நாங்கள் அதை 40.3 மில்லியனை சேர்ப்பது என்பது ஆரம்பத்திலே ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணினோம். அந்த 40.3 மில்லியன் சேர்ப்பது என்பது சரியான ஒரு முடியாத விடயமாக போய்விட்டது. ஸோ நாங்கள் ஒரு கல்குலேஷன் போட்டோம். என்னென்னு சொன்னால் இங்கே 3 லட்சம் பேர் இருக்கிறோம். கிட்டத்தட்ட GTA, பிரம்டன், டொரண்டோவில் 3 லட்சம் பேர் இருக்கிறோம். ஒரு தனி ஆள்கிட்ட ஒரு பிஸ்னஸ்காரன்கிட்ட ஒரு 10,000 வாங்கினோம்னு சொன்னால் 2,500 பேரை நாங்கள் அதில் இடம் கண்டு எடுத்தோம்னு சொன்னால் 25 மில்லியன் வரும்னு சொல்லித்தான் ஒரு பட்ஜெட்டை போட்டோம்.
அப்படி வாங்குவோம்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் அந்த 25 அந்த ஆக்களை கண்டுபிடிக்கவே முடியலை. ஸோ நாங்கள் அப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால் 2 ஸ்டெப்பாக எடுத்தோம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஸோ அதில் வந்து முதலாவது ஃபேஸ் 1 எல்லாம் வெறும் ஆடிட்டோரியம் மட்டும் வராது, சகல ஒரு முழு தமிழ் சமூக மையத்துக்கு தேவையான எல்லாம் வரும். ஸோ 4.5 ஏக்கரில் ஸோ ஃபுல்லாக வரும். ஆனால் கம்யூனிட்டி சென்டர் தமிழ் ஆடிட்டோரியம் மட்டும் வராது. ஏனென்றால் ஆடிட்டோரியத்துக்கு $26 மில்லியன் தனியாக தேவை. ஸோ அப்போ அந்த 26 மில்லியனை திரும்ப எடுத்து வச்சுக்கொண்டு இதில் ஒரு 15 மில்லியனை நாங்கள் கலெக்ட் பண்ணி இன்னமும் நாங்கள் அரசாங்கம் தருகின்ற 26.3 மில்லியனை எடுத்து இந்த 25 மில்லியன் பெருமதியான காணியம் செய்து இந்த கம்யூனிட்டி சென்டரை கட்டி கொண்டு இருக்கும் பொழுது இன்னும் பல பேர் இதில் நம்பிக்கை வந்து இன்னும் காசு தந்தார்கள்னு சொன்னால் அதை கண்டினியூவாக அந்த வேலையை செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் அதை பிளான் போட்டோம். ஸோ அதுக்கான இதுதான் இப்பொழுது 15 மில்லியனுக்காக நாங்கள் அக்டோபர் 30 அந்த தவணையை போன வருடம். ஆனால் அது வந்து சேரவில்லை. பிறகு நாங்கள் இழுத்து போய் இப்பொழுது ஜனவரி 31 நேற்று 16 மில்லியன் சேர்த்து விட்டோம். ஸோ அது ஒரு சந்தோஷமான விடயம். ஸோ அதை விட எங்களிடம் வந்து இப்பொழுது வந்து இன்னும் 2-3 மில்லியன் ஆக்கள் தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ எங்களோட டார்கெட் வந்து நாங்கள் 20 மில்லியனுக்கு போனால் தான் கூட்டி கழிச்சு 15 மில்லியன் வரும். என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒருத்தர் தருவதுன்னு சொன்னால் அடுத்த வருடம் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் உங்கள்கிட்ட தட்டி பறிக்க முடியாது. இது வந்து ஒரு கடனாக தரையில்லை, நீங்கள் ஒரு டொனேஷனாக தருவீங்கள், 7 மணி நேரம் தருவீங்கள், இல்லாட்டி இல்லை தானே. ஸோ அப்போ நாங்கள் 20 மில்லியனாக டார்கெட் பண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். சரி, இந்த மண்டா ஒரு 15 மில்லியன் வந்தோம்னு சொன்னால் இது வந்து தொடர்ந்து ஃபண்ட் ரைசிங் நடந்து கொண்டே இருக்கும். அந்த 25 மில்லியன் ஆடிட்டோரியம் கட்டும் வரை. ஸோ இது வந்து முடியவில்லை. நேற்றையான தவணை வந்து 15 மில்லியனுக்கான தவணை தான். ஸோ நாங்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருப்போம். ஸோ இந்த பிப்ரவரி 6 ஸோ உங்களுக்கான ஒரு மீட்டிங் கொண்டு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வைக்கின்றோம். அதில் வந்து நாங்கள் சொல்லுவோம், அபிலாஷ் இருந்தாச்சு, இதுதான் பெறப்படம், இப்படித்தான் பெறப்போகுது என்னென்னு சொல்லி முழு விவரமும் எல்லாம் சொல்லுவோம். அரசாங்க தரப்பிலிருந்து சொல்லப்படும், அந்த ஆர்கிடெக்ட் தரப்பிலிருந்து சொல்லப்படும், எங்கள் தரப்பிலிருந்தும் சொல்லப்படும், எல்லாம் வந்து செய்யப்படும். இந்த ஒளிவு மறைவு என்னன்னு சொன்னால், இந்த நீங்கள் உங்களோட தமிழ் கம்யூனிட்டி சென்டர் .ca போனீங்கன்னு சொன்னால் 2018 நடந்த மீட்டிங்கின்ற மினிட்ஸ் எல்லாம் அதில் போட்டிருக்கிறோம். வரவு செலவெல்லாம் போட்டிருக்கின்றோம். இல்லை ஒளிவு மறைவுன்னு சொல்லி அங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே அதில் போட்டிருக்கின்றது. நீங்கள் கொடுக்கின்ற காசுகள் கூட நீங்கள் கொடுத்து முடிஞ்சு என்ட்ரு பண்ணின உடனே நீங்களே உங்களோட காசை போய் பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்கன்ட்டு. உங்களுடைய தவறி நீங்கள் அதில் ஒரு 70-65 கம்யூனிட்டி பில்டர்ஸ் வந்து இருக்கிறோம். நீங்கள் சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 1-2-3 நாள் எல்லாமே லைனில் இருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களுக்கு ஒவ்வொரு பேர்லையும், ஒரு ஊர்களுக்கு ஒவ்வொரு பேர்லையும் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டொனேட் நவுண்டு அதை கிளிக் பண்ணால் அதில் யாராக கொடுத்துருக்கோம்னு தெரியும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒருத்தர் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிப்பட்டு ஒழிக்க முடியாது. ஸோ யாரும் எல்லாத்தையும் பார்க்கலாம், நீங்கள் மற்ற வேண்டியும் பார்க்கலாம். ஆனால் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் வேண்டிய போய் காசில் மாற்றி செய்ய முடியாது, எடிட் பண்ண முடியாது. நீங்களும் என்ட்ரு பண்ணினா இப்போ நீங்கள் 40,000 நீங்கள் 1 லட்சத்துக்கு என்ட்ரு பண்ணி வைக்கலாம். ஆனால் நீங்கள் 40,000 இந்த வருஷம் கொடுக்குறீங்க. இது வந்து தொடர்ந்து 10 வருஷத்துக்கு போகக்கூடிய பிளான் இது ஆடிட்டோரியம் வரை. ஸோ அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு உங்களால் ஆளுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறதும் பார்க்க இது கொடுத்துட்டு இதில் ரிசீட் எடுத்து 40 பேர்த்த கவர்மெண்ட் எடுக்கலாம் தானே. ஏன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கட்டணும்? ஒரு பிஸ்னஸ் காரராக இருந்தால் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சிவில் காட்டலாம் தானே. ஏன் ஜிஎஸ்டியை HSTயை நாங்கள் கட்ட வேணும்? இப்போ நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100,000 கொடுக்குறேன்னு சொன்னால் நான் வந்து $50,000 இந்த பர்சனலாக கொடுக்குறேன், $50,000 பிஸ்னஸில் கொடுக்குறேன். ஸோ $50,000 வந்து நான் கணக்குக்கு பிஸ்னஸில் காட்டும் பொழுது அந்த $50,000 நான் கட்ட தேவையில்லை. ஸோ அதில் எனக்கு அதுக்கு டேக்ஸ் சர்வீஸ் வருது. இங்கே பர்சனலாக கொடுக்கும் பொழுது எனக்கு 40% திரும்பி வருகின்றது. ஸோ அப்போ 2 பக்கத்தாலும் காசு வருகின்றது. ஏன் கவர்மெண்ட்டு கட்டுவார்? ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்க வேணும். ஸோ மற்றது இப்போ வந்து இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் வந்து 174 175 நான் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இங்கே பதிஞ்சிருக்கிறான். ஒரு ஊர்களுக்கு ஒக்குவில்னு சொல்லி எல்லா பள்ளிக்கூடங்களும் ஊர் சங்கங்களும் இங்கே 178 பதிஞ்சிருக்கிறோம். அந்த 178 பதிஞ்சதில் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து உங்களோட சேர்த்து ஒரு 64 பேர் தான் இப்போ தந்தாப்பில் நீங்கள் மெம்பர்ஷிப்பை சேருவீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இல்லை போன வருடம் $10,000 கட்டியிருக்க வேண்டும். ஆனால் மேக்ஸிமம் $30,000 3-4 வருஷத்துக்குள்ளே கட்டியிருக்க வேண்டும். ஸோ அவர்களால் அந்த மெம்பர்ஷிப். ஸோ அவர்களுக்கு தான் அந்த போட் உரிமை இருக்கின்றது. அவர்களால் அடுத்த கம்யூனிட்டி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை செலக்ட் பண்ணுற உரிமை இருக்கின்றது. அவர்களால் தொடர்ந்து நடத்துகிற உரிமையும் இருக்குது. ஸோ 175 பேர் வந்தால் அவை தான் போட்டிங். இப்போ போன வருடம் வந்த ஏஜிஎம்மில் வந்து 30 பேர் அப்ளை பண்ணினது. இந்த நொமினேஷன் கமிட்டி கூட இந்த ஊர் சங்கங்களில் இருந்து நாங்கள் கேட்டுனாங்க, நீங்கள் நொமினேஷன் கமிட்டியாக வாங்கன்னு சொல்லி. இல்லை 10-12 ஊர் சங்கங்கள் தாங்கள் வந்து அதில் வந்து 32 பேரை செலக்ட் பண்ணி
தான் அந்த 58 பேரும் போட் பண்ணி தான் நாங்கள்லாம் வந்தனாங்க. ஸோ முழு பவரும் வந்து இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் இருக்குது. இது வந்து இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 1 மில்லியன் கொடுப்பதாக இருந்தால் எனக்கு போட்டிங்கே இல்லை. நான் எவ்வளோ கொடுத்தாலும் போட்டிங் இல்லை. ஆனால் நீங்கள் 10,000 கொடுத்தா உங்களுக்கு போட்டிங் இருக்குது. இதுதான் அந்த இதுக்கும் அதுலக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நான் போட்டிங் வந்து ஒரு புத்துரண்டா ஒன்று தான், உங்களோட ஒன்று தான். நாங்கள் வந்து இந்த போட்டிங் டைமில் உங்களோட கமிட்டியை கேட்போம். நாங்கள் எங்களுக்கு போட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை தாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்சன் தான் வேறுன்னு சொன்னால் அவர் மட்டும்தான் வரலாம். வேணும்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா சில ஊரில் 2-3 பிரிவுகள் இருக்கின்றது. ஸோ நான் தான் இந்த ஊருன்னு சொல்லுவார், அவர் இவர்தான் சொல்லுவார். ஆனால் ரன்னிங் ஆப்ரேஷன் யார் அந்த போட்டில் இருக்கணுமோ அவர் வந்து எங்களுக்கு லெட்டர் தரணும். எங்களோட புத்தூர்ல இருந்து இவர் வேறு எந்தெந்த மீட்டிங் எப்படி மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஊருக்கோ இப்போதைய நிலைமையில ஊருக்கு ஒரு போட்டி. ஆனால் ஊருக்கு இப்போ நீங்கள்லாம் மெம்பர், நீங்கள் இந்த ஏஜிஎம்முக்கு வருவீங்கள், அதில் வந்து கலைப்பீங்கள். இப்போ உங்களுக்கு 2-3 மெம்பர்ஸ் வேண்டாம் கூட நீங்கள் அந்த 178 பேரும் மெம்பர்ஷிப்பாக வந்து நீங்களாம் டிசைட் பண்ணுறது. இது வந்து நாங்கள் கட்டுறது மட்டும்தான். நான் கட்டி முடியல எங்களோட வயதுக்கு நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ தெரியாது. ஸோ இது நடத்த போகிறது அடுத்த ஜெனரேஷன். இல்லை அப்படித்தானே அடுத்த ஜெனரேஷன். நாங்கள் எல்லாரும் தான் நிற்கிறோமோ தெரியாது. நாங்கள் அடுத்த இது நடத்த போகிறது எங்களோட பிள்ளைகள் ஜெனரேஷன். ஸோ அவைக்கு தான் நாங்கள் இதை கட்டி கொடுக்க ஆசைப்படுறோம். ஸோ நாங்கள் அப்போ இதை வந்து வடிவை ஒவ்வொரு எங்கெங்கே அந்த மிஸ்டேக்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கோயிலண்டா கோயிலை தூக்கிடுவாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை வந்த உடனே ஓகே அங்கே ஒரு பிரச்சனை இருந்தால் அது இந்த லூ பாயிண்ட் எடுத்து இதுக்குள்ள நாங்கள் போட்டுருக்கோம். நமக்கு அப்படி வரக்கூடாதுன்ட்டு அப்படி எங்கே பிரச்சனை இருக்கோ அதை அலசி ஆராய்ஞ்சு கவர்னன்ஸ் கமிட்டியை போட்டு தான் கான்ஸ்டிடியூஷன் வழியாக எழுதி வச்சிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் அந்த கான்ஸ்டிடியூஷனை பாஸ் பண்ணுறதும் இந்த ஆர்கனைசேஷன் மட்டும்தான். ஸோ அப்படியா தான் இதை வந்து நாங்கள் இந்த சரியான செய்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றோம். இதில் வந்து எந்த விதமான ஒரு அரசியல், இந்த ஒரு இலங்கை அரசியலோ கனடியன் அரசியலோ இதில் இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், இது முழுக்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனால் நடத்தப்படுகின்ற சமூக மையம். இதுக்கு வந்து கனடியனில் இருக்கிற 3-4 அரசியலோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த ஒரு அரசியலோ இதுக்கு வரையலாது, இதுவரையில் வரவும் இல்லை. ஸோ அதை வந்து ஆணித்தரமாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். புத்தூர் மக்கள் ஒன்றியம் என்று சொல்லி அங்கே இருக்கும். ஆனால் நீங்கள் கொடுக்க போகிற ஒவ்வொருத்தருக்கும் டேக்ஸ் ரெசிப்ட் இருக்குது. நீங்கள் 20 ரூபாய்க்கு மேலே யார் கொடுத்தாலும் நீங்கள் இப்போ இந்த 40,000 வந்து நீங்கள் 400 பேர் கொடுத்தாலும் 400 பேருக்குன்னு ரெசிப்ட் இருக்குது. ஆனால் பேர் மட்டும்தான் இந்த இது. ஸோ அந்த ரெசிப்ட் வந்து உங்களோட சொந்த ரெசிப்ட். அதாவது வந்து அந்த ரெசிப்டை நீங்கள் டேக்ஸுக்கு பாவிச்சு திருப்பி காசு எடுக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு விளங்குவானு இந்த பேர் மட்டும்தான். அங்கே ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு 40,000 கொடுத்தான்னு சொன்னால் இப்போ 40,000 நாங்கள் வந்து எப்படி பார்ப்போம்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாள் $10,000 கொடுக்குறான்னு சொன்னால் $10,000 அங்கே ஒரு பேர் ஒன்று வரும், ஒரு பேர் வரும். $10,000 இப்போ நான் இந்த குடும்பமாக ஒரு $10,000 கொடுத்தேன்னா நான் சொல்லுவேன் அதில் ஃபேமிலி ரெக்கக்னிஷன் நேம்னு கேட்டால் அதில் வந்து நான் இந்த அப்பான்ற பேரையோ இந்த ஆர்டிஓ பேரை போடுவேன், போர்டில் போடுவோம். ஸோ அதில் வந்து அதில் வந்து நாங்கள் 2,500 பேர்த்த பேர் போட போகிறோம். 2,500 பேர் அதுக்காக தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த பேர் வந்து இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் வந்து 300-400 வருஷமே அந்த பேர் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த பேர் வந்து அங்கே இருக்கலாம். எங்களோட பரம்பரைக்கு தெரியும், எங்களோட அப்பா காட்டி கொடுத்துட்டு போனவர், அப்பா காட்டி கொடுத்து போனவர், தாத்தா காட்டி கொடுத்து போனவர் என்று சொல்லி எங்களோட பேர்கள் அங்கே இருக்கும். ஸோ ஒவ்வொரு அந்த காசை வாங்கியோன்னு இது அப்படியே போகிறது இல்லை, உங்களோட பேர் அங்கே பறிக்கப்படும். ஸோ ஒவ்வொரு 10,000த்துக்கும் ஒரு பேர் இருக்குது. அதை விட $1,000 நீங்கள் இப்போ சில பேர் நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் $10,000 கொடுக்கலான்னு சொன்னால் லோ இன்கத்தில் இருக்கிறவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒன்டாரியோ சீனியர் அசோசியேஷன் இந்த சைனீஸ் கல்ச்சர் சென்டருக்கு பக்கத்தில் உள்ள பில்டிங்கில் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவை அன்றைக்கு போனோம். அன்றைக்கு வந்து எங்களுக்கு $87,000 கேஷாக தந்துக்கிறோம். என்று சொன்னால் அந்த எல்லாரும் 1,000-500 போட்டு 87,000 அது ஒரு பெரிய காசு. அந்த 87,000 அந்த சீனியர் வயது 80-85 வயதான ஆக்கள் தர்றது வந்து ஒரு $1 மில்லியன் பெருமதியான விஷயம், ஓகே இல்லையோ? அதுதான் உண்மையான காசு. அப்படி இங்கே உள்ள எல்லா சீனியர் அசோசியேஷனும் மாக்கா மிஸ்ஸாக்கா ரிச்மன்கள் எல்லாருமே காசு வந்திருக்கிறோம். எல்லாரும் 50,000-70,000 மேலே தான். ஸோ அதில் எல்லாம் அன்றைக்கு இன்னொரு இடத்துல போனேன், ஒரு மாதம் ஒரு ஆள் அவர் தானே அரைச்சி கூப்பிட்டு அங்கே போனோம்னு சொன்னால் $8,000 எல்லாம் உண்டியலுக்காக போட்டு அப்படியே சில்லறை காசாக கொண்டு வந்து தந்தேன். நான் என்ன நடந்தேன்னு கேட்டேன், இது எப்போ கம்யூனிட்டி சென்டர் கட்ட போறீங்கன்னு நச்சிங்களோ அப்போவே நான் இதை போட்டு சேர்க்க தொடங்கினான்ட்டு. அப்படியே அந்த சில பேர் வந்து அந்த உற்சாகமாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு நாங்கள் அதை சரியாக செய்து காட்டணும். கனடாவில் கட்டப்பட இருக்கும் இந்த தமிழ் சமூக மையம் இது வெறும் கட்டடம் அல்ல, எம் இனத்தின் அடையாளம் என்று கூறிக்கொண்டு
பலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சமயம் இங்கு இன்று வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் புத்தூர் மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிதி உதவி சேகரிக்க அயராது உழைத்த திரு சிவராஜா செல்லப்பா, சகோதரி நிலானி அகிலன், திரு சண்முகநாதன் மாணிக்கம் அவர்களுக்கும் புத்தூர் மக்கள் சார்பில் கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தங்கராய் அவர்களுக்கும் இன்று ஒத்துழைப்பு தந்த அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக இந்த நிதி சேமிப்பு செயற்பாட்டில் கணக்குகளை சீர்வர செப்பனவும் ஏற்பாடு செய்து கையளித்த திரு சண்முகநாதன் மாணிக்கம் அவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றிகள். இன்று தனது இல்லத்தை வேலைப்பளு பார்க்காமல் ஒருங்கிணைத்து தந்த சகோதரி நிலானி அகிலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அத்துடன் இந்த நிதி உதவியில் பங்களித்த ஒவ்வொருவருக்கும் எமது புத்தூர் மக்கள் ஒன்றியம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆமாம், அதை நான் பெற்றுக்கொண்டேன். இப்போ நாங்கள் இந்த தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்குள்ளே என்னென்ன விடயங்கள் அடங்குமென்றதை சுருக்கமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், தமிழ் நூலகம், லைப்ரரி, அதே மாதிரி தமிழர் வரலாற்றை வெளிப்படுத்துகின்ற தமிழ் அருங்காட்சியகம், மியூசியம், அதுபோல் தமிழர் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் தமிழ் கம்யூனிட்டி கெட் டுகெதர் எல்லாம் வந்து இங்கே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதை விட இன்னும் பல விடயங்கள் இதுக்கு உள்ளடங்கும் என்பது மகிழ்ச்சியான ஒரு விடயம். எனவே இந்த தமிழர் கம்யூனிட்டி சென்டர் என்ற எங்களுடைய இலக்கை தமிழர்களாகிய நாம் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து இதை செய்து முடிக்கணும்னு சொல்லி உறுதி ஏற்றுக்கொள்வோம். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனசன்ஸ் வேர்ல்டு என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.